என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல. மகிழ்ச்சிய தேடி நான் எங்கே செல்வேன்? என் வாழ்க்கையை எப்படி இன்பமயமா அமைத்துக் கொள்வது என்று எண்ணுபவர்களுக்கான கதை இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 22. ஆன்மீக குரு ஒருவரிடம் சீடர் சென்று, குருவே, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அத நான் உடனடியாக சரி செய்து விடுவேன். முடிந்த அளவு பிரச்சனை வராம பார்த்துக்கொள்வேன். அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்ல. என் வாழ்க்கைய இன்பமா ஆக்கணும் தான் இந்த ஆசிரமத்தில வந்து சேர்ந்தேன். இங்கு வந்தும் என் வாழ்க்கை இன்பமயமா இல்ல. எப்படி என் வாழ்க்கைய மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையா மாத்திக் கொள்வதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும்னு கேட்குறாரு. அதற்கு அந்த குரு, "அவ்வளோதானே, என்னுடன் வா" என்று அவரது தோட்டத்துக்கு அந்த சீடனை அழைத்து செல்கிறார். அந்த தோட்டத்தில வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் நெறையா பறந்துகிட்டு இருக்கு. அந்த சீடனை பார்த்து குரு, "இங்க இருக்க பட்டாம்பூச்சிகள வேகமா போயிட்டு புடிச்சிட்டு வா. நான் இங்கேயே இருக்கேன். உன்னால முடிந்த ஓரிரு பட்டாம்பூச்சிகளாவது நீ பிடித்துக் கொண்டு வா" என்று சொல்கிறார். அந்த சீடனும் உடனடியா வேக வேகமா போயி எல்லா பட்டாம்பூச்சியையும் துரத்துறாரு. ஒண்ண கூட அவரால பிடிக்க முடியல. இவரு ஓடி போகும்போதே அங்க இருக்க பட்டாம்பூச்செல்லாம் பறந்து விடுகிறது. எவ்வளோ வேகமா ஓடி முயற்சித்தாலும் அவரால ஒரு பட்டாம்பூச்சிய கூட பிடிக்க முடியல. தன்னோட குருகிட்ட வந்து, "நான் முயற்சி பண்ணேன் குருவே, என்னால பிடிக்க முடியல" அப்படின்னு சொல்றாரு. "சரி பரவால்ல, என்னுடன் வா. இந்த தோட்டத்தில் அமர்ந்து நாம் இந்த இயற்கையை ரசிப்போம்" அப்படின்னு அந்த சீடனை அழைத்துக்கொண்டு அந்த குரு அந்த தோட்டத்தில அமர்ந்து இயற்கைய ரசிக்க சொல்றாரு. அமைதியா இருவரும் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில அந்த தோட்டத்தில் மீண்டும் வண்ண பட்டாம்பூச்சிகள் பறக்குது. அதில ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து இந்த சீடனுடைய கையிலேயே உட்காருது. உடனே அந்த சீடன் குருவ பார்த்து, "குருவே, பட்டாம்பூச்சி வந்துட்டு என் கையிலே இருக்கு. நான் பிடிச்சிட்டுமான்னு?" கேட்க, அந்த குரு, "வேண்டாம், வேண்டாம். அத பிடிச்சிறாத. அது பறக்கட்டும். அதுதான் அதுக்கு இன்பம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனை பார்த்து, "இந்த பட்டாம்பூச்சிய நீ பிடிக்க முயற்சித்த போதெல்லாம், நீ வேக வேகமா ஓடுன போதெல்லாம் அத உன்னால பிடிக்க முடியல. ஆனா அது உன் கையில இப்ப தன்னால வந்து உட்காருது. இதே போல தான் நீ தேடுகின்ற இன்பமும். இன்பம் இன்பம்னு அதை நீ தேடி ஓடிக்கொண்டே இருந்தேன்னா அது உனக்கு கிடைக்காது. இருக்கும் இடத்திலிருந்து, அதாவது உன்னுள் நீ இன்பத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் நிலையான இன்பமாக இருக்கும். அதேபோல உன்னுடைய வாழ்க்கையில நீ துன்பமே வராம பார்த்துக்கொள்வாய் என்று என்னிடம் கூறினாய். துன்பமே வராமல் தற்காப்புடன் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் துன்பத்தை நீ ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். துன்பத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அதனை நீ எதிர்கொள்ள முடியும். அதிலிருந்து வெற்றி அடைய முடியும். அவ்வாறு துன்பத்தை நீ ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு விடுபட்டால் அதன் பின்பு வரக்கூடிய இன்பம் உனக்கு நிலையான இன்பமாக இருக்கும். எனவே உனக்கான இன்பம் என்பது உன்னுள் தான் இருக்கிறது. அதனை நீ வெளியே தேடாதே என்று அந்த சீடனுக்கு அந்த குரு அறிவுரை கூறுகின்றார். உண்மைதாங்க. இதனை புத்தர் அக்செப்ட் தி பெயின் என்று கூறியுள்ளார். வள்ளுவர் துன்பம் வரும் வேளையில் சிரியுங்கள் என்று கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள், உன் உதட்டோரம் இருக்கும் பொன் சிரிப்புத்தான் துன்பத்தை விரட்டக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறியுள்ளார். துன்பம் வந்தால் துவண்டு விடாமல் அதனை ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்பவனே தன் வாழ்வில் சாதிக்கின்றான். தன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றிக்கொள்கிறான். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களை வந்தடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு தான் இந்த கதையை மேலும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.